இலங்கையில் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்றவர்களும், முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படவில்லை என்றவர்களும், தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு டீலின் அடிப்படையில்தான் புலிகள் உருவாக்கியதாக கூறிய டீல் சயந்தனும், இலங்கை இராணுவத்தை விசாரணை செய்ய வேண்டுமாக இருந்தால் புலிகளையும் விசாரணை செய்ய வேண்டுமென கங்கணம் கட்டிய ஆபிரகாம் சுமந்திரனும் அவரது அடிவருடிகளும் இம்முறை முள்ளிவாய்க்கால் மண்ணில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியது வாக்கு அரசியலா அல்லது பிழைப்பு அரசியலா? இவர்கள் அங்கிருந்து வேடிக்கை பார்த்துவிட்டு எல்லாம் முடிகிற போது தாங்கள் பங்கு போட்டு பிரிக்க வந்திருக்கின்றார்கள். இவர்கள் உண்மையானவர்கள், தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்கள், தமிழர்களுக்காக வாழ்ந்தவர்களாக இருந்தால் 2010 வந்தவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்க வேண்டும். இந்த போராட்டத்திலே பங்கெடுத்து தங்களுடைய நிலப்பாட்டை வடிவாக அழகாக அவர்கள் நிரூபித்திருக்கலாம். ஆனால் இனப்படுகொலை இல்லை என்றார்கள். அதாவது புலிகளையும் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சர்வதேச நீதிமன்றம் தேவையில்லை என்றார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இங்கு நடக்கவில்லை என்றார்கள். இது போர் 2 குழுவினருக்கு இடையிலே நடந்தது என்றார்கள். விசாரித்தால் 2 பகுதிகளையும் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். காணாமல் போனவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் காணாமல் போனவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் நடத்துகிற போராட்டங்கள் எல்லாம் நடிப்பு என்றார்கள். இப்படியாக எங்களுடைய போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி, எங்களுடைய இனத்தையும் கொச்சப்படுத்தி, எங்களுடைய மக்களையும் கொச்சப்படுத்தி இந்த மாதிரியான வேடிக்கை வினோதங்களை செய்ய வந்தவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை ஒழுங்காக வடிவமைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கைவர் கூட்டம் நமது காவல் தெய்வங்களின் காலில் விழுந்து வணங்குவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது எனும் வினா எழுவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த ஆபிரகாம் சுமந்திரனைத்தான் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் கலாநிதி அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு நிகரானவர் என்று பிளாசி தள்ளிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் என்பவரும் தமிழின விரோதிதான் என்பதை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துரை ஐங்கர்நேசன் அண்மையில் ஆவரங்கால் பகுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது மிக தெளிவாக கூறியிருந்தார். மிக சமீபத்தில் தான் இந்த கூட்டமைப்புக்குள் வந்த பிறகு கட்சி மாறி தமிழரசு கட்சியில் தன்னை அவர் சேர்த்துக் கொண்டார். ஆகவே ஏதோ பாரம்பரியமாக பன்னெடுங்காலமாக மாணவ பருவத்தில் இருந்தே தமிழரசு கட்சியில் இருந்தது போல அதில் விட்டு வரமாட்டேன் என்று சொல்றது அவருடைய பிடி சுமந்திரனின் கையில் இருக்கின்றது. அதனால் தான் அவர்கள் வெளியில் வர முடியவில்லையே தவிர வேறு எந்த விதமான காரணமும் இல்லை. நீங்கள் இதனை துருவி ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது, நீங்கள் 6வது தமிழரசு கட்சிக்கு சிறுதரனுக்காக தென்னும் போடுகின்ற வாக்கு சுமந்திரனை பலப்படுத்தும். பல போராளிகளின் மரணத்திற்கு காரணகர்த்தாவாக செயற்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரனை எப்படி தமிழ் தேசியவாதி என்று கூற முடியும் என்கின்ற கேள்வியை பொன்னுத்துரை ஐங்கர்நேசன் அவர்கள் எழுப்பியிருந்தார். சுமந்திரனாக இருந்தால் என்ன, சிவஞானம் ஸ்ரீதரனாக இருந்தால் என்ன, இவர்கள் இருவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்பதை நமது மக்கள் நினைவில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாகும். விக்னேஸ்வரன் ஐயா அவருடைய கட்சி அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் என்றவர் தான் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் அதாவது முதன்மை வேட்பாளராக இருக்கின்றார். அவர்கள் பதவி ஆசை பிடித்தவர்கள். இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். தமிழ் அரசியலில் முதல் தடவையாக பன்னாட்டு நிறுவனங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகின்ற அவலம் இப்பொழுது நேர்ந்திருக்கின்றது. ஏதாவது திட்டங்கள், உதாரணமாக நான் சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்குகின்றவன். வவுனியாவில் எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சீனி தொழிற்சாலை ஒன்றை நிறுவுவதற்கும் மிக பெருமளவு காணியை அபகரிப்பதற்குமான திட்டம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளினுடைய முன்னெடுக்கப்பட்ட பொழுது நான் அதனை கடுமையாக எதிர்த்தேன். இப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்களுக்கு ஏற்றது மாதிரி இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வாங்கி அவர்களை வெற்றி பெற வைத்தால் இந்த திட்டங்களை பாராளுமன்றத்திலேயே அங்கீகாரம் பெறலாம் என்கின்ற நினைப்பில் ஒவ்வொரு கட்சிகளிலும் இருந்து
தங்களுக்கு வாலாட்டக்கூடியவர்களை பார்த்து மிக பெருந்தொகையான பணத்தை கொடுத்து அவர்களை இந்த தேர்தலில் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் வாக்களித்து எதனையும் சாதிக்கப் போவது கிடையாது என்பதே உண்மையாகும்.